வணக்கம். ஆதி மனிதன் முதலாக வழிபாடு செய்தது இயற்கையை தான். இயற்கையை வழிபட்டான், ஒளியை வணங்கினான். ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னா பறையிலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. பறை என்பது சூரியன், பிறை என்பது சந்திரன். இந்த இரண்டும் தான் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒளி தரும் முக்கியமான கோலம். பறையிலிருந்து அதிகப்படியான ஒளி, மிகையான ஒளி வரும். அது பகல் என்றும், அதனால அவனை பகலவன் என்றும். பிறகு வரக்கூடிய பிறை, அந்த பிறையை குறைவான ஒளி தரும் இரவிலே. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டும், பறை பிறை, இந்த ரெண்டும் ஒளி தரும் இறைவனாக மக்களால் வழங்கப்பட்ட ஒன்று பறை வழிபாடு, பறை பிறை வழிபாடு. இதற்கு அடுத்தபடியா இது இயற்கை வழிபாடு. இதற்கு அடுத்தபடியா பள்ளி வழிபாடு, அதாவது மறைந்த முன்னோர்களை புதைத்திட்ட இடத்துல ஒரு வழிபாட்டு தலமாக்கி வணங்குறது. அது இரண்டாவது பிரிவு. முதலாக அதுல இருந்து ஒரு சாரார் பிரிகிறாங்க. பள்ளி வழிபாடு கூடாது என்கிறார்கள் முதலாம் அவர். இவங்க பள்ளி வழிபாடு வேணுன்றாங்க. அப்புறம் பள்ளி வழிபாடு தொடங்குது. பின்ன எல்லாருமே அந்த வழிபாட்டுக்குள்ள வர்றாங்க, பெரும்பாலான மக்கள் வர்றாங்க. ஒரு சாரார் அதை எதுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்றதில்ல. அவங்க அதுல உறுதிப்பட்டு நிற்கிறாங்க. இயற்கையை தான் நாங்கள் வணங்குவோம், பறையைத்தான் வணங்குவோம், பள்ளியை வணங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் அதுல நிலை பெற்று நிற்கிறாங்க. அவங்க தான் சூரிய குலம் என்று நாம படிக்கக்கூடிய மக்கள். சூரிய குலம் என்பது பறை வழிபாட்டிலே கண்டினியூ ஆகிறவங்க. அடுத்து இந்த பள்ளி வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு மாறிக்கொண்டவர்கள். இந்த இரண்டு சாராருமே ஒரே மக்கள் தான், ஒரே இடத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரே மக்கள் தான், ஒரே மரபினம் தான். இவங்க இரண்டு பிரிவா பிரிகிறாங்க. இந்த இரண்டு பிரிவுகளிலேயுமே கால பரிணாமத்தால மிக மிக அதிகமான மாற்றங்களை இது பெற்று வந்திருக்கிறது. அதைத்தான் நாம தொடர்ந்து பதிவுகள்ல பார்க்கணும். இது பல பரிணாமங்களை பெற்றாலும் உலகத்துல உள்ள வழிபாட்டு முறையை இந்த இரண்டு வழிபாட்டு முறைக்குள்ள அடக்கலாம். ஒன்று இயற்கை வழிபாடு, அது பறை வழிபாடு. ஒன்று மரணித்த மூலவர்களை வழிபடும் வழிபாட்டு முறை, அது இரண்டாம் நிலை. இந்த இரண்டு நிலைக்குள்ளும் எல்லாமே அடங்கி போயிடும். வழிபாடு அப்படிங்கிற அனைத்தும் இதற்குள்ள அடங்கிடும் அப்படிங்கிறது தான் நாம இதற்கு அடுத்த பதிவுகளில் பார்த்து கொண்டு வருவோம். நன்றி.